முதல் வாசகம். பாவம் செய்தவன் நான் அல்லவோ, இம்மந்தை எக்குற்றம் செய்தது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 2 மற்றும் 9 முதல் 17 முடிய. அந்நாள்களில் தாவீது அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படை தலைவர்களையும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் தான் முதல் பெயர்செபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர் இஸ்ரேலிலும் 500,000 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன் மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது. உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர்செபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரணாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ, தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ, இம்மந்தை எக்குற்றம் செய்தது. இப்போது உன் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உன் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீரே எனக்கு புகழிடம். இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். ஆண்டவரே, என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நற்செய்தி வாசகம். சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் நானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார்.
இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.